உலகில் வாழ் அனைத்து தலைமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் தேவசேனா அம்மையார். தொடர்ந்து ஆஷர நவராத்திரி நம்ம 2025 உடைய ஆஷர நவராத்திரி மிக சிறப்பான முறையிலே நம்ம டிங்கில் வட்டாதர்கள் அமையப்பெறக்கூடிய வாராகியம் சக்தி பீடத்தில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. 24ஆம் தேதி 6வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று சரியாக 5 மணிக்கு மேலே விநாயகருக்கு மூல மந்திரத்தினாலே 108 நாரிகேல ஹோமம், அதாவது 108 தேங்காய்களாலே ஹோமங்கள் பண்ணி அதுக்கப்புறம் இனிப்பு பலகாரங்கள் பக்ஷணங்களாம் சொல்லி நிறைவான விநாயகப் பெருமானுக்கு யாகங்களை செய்து நடக்கின்ற ஆஷர நவராத்திரிக்கு சிறப்பாக நடக்கின்ற விசேஷமான முறையிலே ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த அன்னைக்கு 24 காப்பு கட்டக்கூடிய அன்பர்கள் தாராளமாக ஒரு 8 இல்லை 9 மணிக்குள்ளே வந்துடுங்க. உங்களுக்கு எல்லாம் ரக்ஷை, அதாவது காப்பு ரக்ஷையை வந்து உங்களுக்கு கட்டி விடுவோம். நீங்களே எனது கரங்களாலே கட்டி கொள்ளலாம். முகூர்த்த கால் ஊனி அந்த முகூர்த்தத்தை நிர்ணயிக்க ஏற்பாடுகள் செய்திருக்கும், நிர்ணயம் பண்ண ஏற்பாடுகள் செய்திருக்கும். நீங்களும் அந்த முகூர்த்த கால அபிஷேகம் பண்ணி நீங்கள் கையால் நீங்களும் வந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த முகூர்த்த கால ஊனலாம். வந்து கலந்து கொள்ளுங்க. சரியா 5 மணிக்கு மேலே இந்த பூஜை 24ஆம் தேதி 6வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பூஜை ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து நவராத்திரியின் முதல் நாள் இனிப்பு அலங்காரம் நம்ம ஆலயத்தில் 25ஆம் தேதி 6வது மாதம் 2020 புதன்கிழமை அன்று சரியா 6 மணிக்கு மேலே அம்பாளுக்கு மூலமந்திர யாகம் நடைபெற்று தொடர்ந்து அம்பாளுக்கு தீபாராதனை, அர்ச்சனை, பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு நாளும் இந்த நவராத்திரி 10 நாளும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு அம்பாளுக்கு விசேஷ பூஜை நடைபெறும். இது தொடர்ந்து 15 வருஷமா தொடர்ந்து நம்ம சக்தி பீடத்தில் பண்ணி கொண்டு வருகிறோம். நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். நள்ளிரவு 12 மணிக்கு பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அதுவும் வாராகிக்கு பண்ணுறது இன்னும் உச்சாரணமான பலனை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். ஓய்வாக இருந்தீங்கன்னா வந்து கலந்து கொள்ளுங்க. முடிந்த வரைக்கும் இந்த 10 நாள் விடாமல் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுவது 100% பலனை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். இந்த ஆஷாடம், அதாவது உத்தராயணம் தக்ஷணாயனம் சொல்லக்கூடிய 6 மாதத்துக்கு இந்தாண்டு 6 மாதத்துக்கு நடுவில் வர நவராத்திரி மிக சிறப்பான நவராத்திரி. பூமியோட சுழற்சியை மாற்றக்கூடிய தன்மை இந்த நவராத்திரிக்கு உண்டு. இயற்கையினால பாதிப்பு வராமல் மக்களை காப்பதற்கு இந்த நவராத்திரி ஒரு உன்னதமான நவராத்திரியாக அனைவருக்கும் தகர்ந்தாது போல உண்டு. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்மளுடைய ஆஷர நவராத்திரி பூர்த்தி எப்போ கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு நம்ம பூர்த்தி பண்ணிடுவோம். அதாவது அலங்காரம் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் நவராத்திரியிலும் பூஜை பண்ண பூர்ண கலசத்தை 4ஆம் தேதி 7வது மாதம் 2025 வெள்ளிக்கிழமை அன்று கடத்தை யதாஷ்டானம் பண்ணி நள்ளிரவு 12 மணிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மறுநாள் நாள் 5ஆம் தேதி 7வது மாதம் 2025 சனிக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு அம்பாளுக்கு பால் குடம் நடைபெறும். பால் குடம் எடுக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சரியா 5ஆம் தேதி 7வது மாதம் 2025 சனிக்கிழமை அன்று நம்ம ஆலயத்தில் காலை 7 மணிக்கு வந்து ஆலயத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பாளுக்கு பால்குட அபிஷேகம். பால்குடம் முடிஞ்ச பிறகு பூர்ணமான அபிஷேகம். அம்பாள் அப்படியே அம்பாள் மணிக்கு உட்காந்து அம்மாவை அபிஷேகத்தை கண் குளிர பாருங்க. 10 நாள் நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்திருப்பீங்க, என்னென்ன பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க. அந்த பிரார்த்தனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நடத்தக்கூடிய இந்த அபிஷேகத்தை, அதாவது 5ஆம் தேதி 7வது மாதம் 2025 சனிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு மேலே மகா அபிஷேகம் நடைபெறும். பால் கூடலாம் ஊற்றிட்ட பிறகு மகா அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகத்துக்கு பூர்ணமாக உட்காந்து பாருங்க. அபிஷேகத்தை பார்த்துட்ட பிறகு அம்பாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து சரியா மத்தியானம் பிற்பகல் 12 மணிக்கு தீபாராதனை நடைபெறும். தீபாராதனை முடிந்த பிறகு அன்னதானமும் நடைபெறும். பிற்பகலில் அன்னதானம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு நேரம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள், நிறைய பூஜைகள்லாம் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அந்த அன்னைக்கு அம்பாளுக்கு திருவூஞ்சல் வைபவம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 5ஆம் தேதி 7வது மாதம் அந்த சனிக்கிழமை அன்று வந்து கலந்து கொள்ளுங்க. அது இப்போ எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்குன்னா 6 மணிக்கு மேலே இந்த பூஜை ஆரம்பம். அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி இந்த பூஜையை ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் அந்த அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. அர்ச்சனை பண்ணக்கூடிய அன்பர்கள் சீர் கொடுக்கணும், அம்பாளுக்கு வேண்டுதலை செலுத்தணும், அதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு நீங்கள் செலுத்துமாறு கேட்கணும். அந்த அன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து திறந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம சக்தி பீடம். சரிங்களா? உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்கள் நேர்த்தி கடன்களை எது வேணாலும் நீங்கள் செலுத்தலாம். அந்த அன்னைக்கு அம்பாளுக்கு தீச்சட்டி எடுக்கணும் அப்படி கொடுக்க அன்பர்கள் காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஏன்னா போன வருஷம் நம்ம இரவு நேரத்தில் பண்ண, இந்த வருஷம் கிடையாது. காலையில் எல்லா பிரார்த்தனையுமே செலுத்திடுவோம்.
அதனால் காலை 7 மணிக்கு ஆலயத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பால் குடம், தீச்சட்டி என்ன நேர்த்திக்கடன் இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் 5ஆம் தேதி 7வது மாதம் 2025 சனிக்கிழமை அன்று காலை 7 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பொங்கல் வச்சு இந்த பூஜையை ஆரம்பிப்போம். எல்லாரும் பரிபூர்ணமாக வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை மேலும் சிறப்பூட்ட வண்ணமாக நீங்களும் கலந்து கொண்டு நம்மெல்லாம் ஒன்றை சேர்ந்து இந்த பூஜையை பண்ணி முடிப்போம். நமோ வராகி.